ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் பிரதீப் ரங்கநாதன் அப்புறம் சரத்குமார் அப்புறம் மமிதா பைஜூலாம் நடிச்சு இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் வெளியாகி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகிட்டு இருக்க டியூடு படத்தோட ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த படம் வந்து எப்படி இருக்குது, தியேட்டரில் போயிட்டு வந்து பார்க்குற அளவுக்கு படம் வந்து ஒத்தா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம டேரெக்டாக போயிட்டு வந்து பார்த்துலாம். நம்ம சேனலில் யாரெல்லாம் அவங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலையோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ கைஸ். இந்த படத்தோட கதையை வந்து சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து ஹீரோயின் வந்து இருக்காங்க இல்லையா, மமிதா பைஜூ. ஸோ அவங்க வந்து ஒரு டைமில் ஹீரோ கிட்ட லவ் ப்ரப்போசல் வந்து பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து இல்லை நான் வந்து உன்னை வந்து ஃப்ரெண்டாக தான் வந்து பார்க்குறேன், உன் மேலே ஜீரோ ஃபீலிங்ஸ் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லவ்வை வந்து நிராகரிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயினும் வந்து அழுதுகிட்டே வந்து எமோஷ்னலாக ஊருக்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஒரு பெங்களூருக்கு வந்து கிளம்பி போயிட்டு ஒரு 6 மாதம் கழித்து வந்து ரிட்டர்ன் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து வருது. இதுக்கிடையில் நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து ஹீரோயின் மேலே வந்து லவ்வும் வந்து வந்துடுது. ஸோ இப்போ வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க அப்பா சரத்குமார்கிட்ட வந்து சொல்லி வந்து எப்படியாவது வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பட் ஆனால் வந்து இப்போ ஊருக்கு வந்த மமிதா பைஜூ அந்த ஒரு கல்யாணத்தில் பிரதீப் ரங்கநாதன் வந்து கல்யாணம் பண்ணிக்க வந்து இஷ்டம் இல்லை அப்படின்ட்டு வந்து ஒரே போரா வந்து போடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிறதா இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு மெயின் பிளாட்டாக வந்து இருக்கும். அடுத்தடுத்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து கதையில் இதுக்கப்புறம் தான் வந்து வரும். ஸோ இதான் வந்து மெயினான ஒரு பிளாட். இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக எனக்கு வந்து தெரிஞ்சது என்ன அப்படின்னா வந்து ஹியூமர் கலந்த ஒரு காமெடி கலந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணி அங்கே வந்து காமெடி போர்ஷன்ஸை வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுதான் இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. குறிப்பாக வந்து படம் ஆரம்பித்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பயங்கரமாக வந்து பற்றிக்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ் வந்து இருந்து போச்சு. அதே மாதிரி வந்து கரெக்டாக வந்து ப்ரீ இன்டர்வல் அப்புறம் வந்து இன்டர்வல் எல்லாத்துமே வந்து கரெக்டான ஒரு பிளாகிங்கில் வச்சு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இன்டர்வல் பிளாகும் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. படத்தில் ஹீரோ ஒரு லவ் வந்து பண்ண போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டு வந்து அவர் வந்து என்னென்ன இப்போ எந்தெந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸில் வந்து மாட்டிக்கிட்டு வந்து ஃபேஸ் பண்ணுற இதெல்லாம் வந்து அல்டிமேட்டாக வந்தது. அதே மாதிரி வந்து சரத்குமாரோட கேரக்டர் வந்து சொல்லணும். சரத்குமாரோட கேரக்டர் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படி தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்து அவரோட கேரக்டர் ரைட்டிங் வந்து இருந்தது. அவரோட கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து அல்டிமேட்டாக வந்து பண்ணியிருந்தார். எங்கே நம்ம இது இப்படி வந்து இந்த கேரக்டர் வந்து இருக்க போதும் அப்படின்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து நினச்சிருந்தப்போ ஒரு ஜாலியாக வந்து இருக்க போதும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தப்போ வந்து சடனாக ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று வந்து இருக்கும் படத்தில். செம்மையான ஒரு ட்விஸ்ட், யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கேரக்டரோட ஆர்க்கே வந்து மாறி போய் இன்டர்வல் எல்லாம் வந்து பயங்கரமான ஒரு சம்பவங்கள்லாம் அந்த கேரக்டர் வந்து பண்ணுற மாதிரி மயிலாப்பூர் மயிலே மயிலே சாங்குலாம் ஆடுற மாதிரியெல்லாம் வந்து செம்மையாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அல்டிமேட்டாக வந்து பண்ணியிருந்தார். ஸோ அதனால் வந்து சரத்குமாரோட கேரக்டர் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். அதே மாதிரி வந்து பிரதீப் ரங்கநாதனோட கேரக்டரும் மமிதா பைஜூவோட கேரக்டரும் 2 பேருமே வந்து கொடுத்த கேரக்டரை வந்து செம்மையாக வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிரதீப் ரங்கநாதனோட கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லைட்டாக வந்து கிரிஞ்சாக வந்து இருந்தாலும் போக போக அந்த கேரக்டரை வந்து புரிஞ்சுட்டு செம்மையாகவே வந்து பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி வந்து ஒரு 1/2 hour 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம்லாம் வந்து ஹீரோ வந்து மாட்டிட்டு முடிக்கும்போது அவர் வந்து கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸும் அண்ட் வந்து ஒரு சில இடங்கள்ல அவர் கொடுக்கக்கூடிய கவுண்டரும் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி தேட்டரே வந்து உழுந்து சிரிச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து காமெடி போர்ஷன்ஸையும் வந்து அவர் வந்து நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணி வந்து நடிச்சிருந்தாரு. அண்ட் ஒரு சில ரியாக்ஷன்ஸும் வந்து செம்மையாக வந்து அவருக்கு வந்து வந்திருக்கு. நான் சொல்கிறது வந்து ப்ரீ இன்டர்வல் அந்த மாதிரியான இன்டர்வல் போர்ஷன்ஸை வந்து செம்மையாக வந்து அவரோட காமெடி அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வந்துருந்தது. அதே மாதிரி வந்து இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறம் அவர் வந்து கொடுத்திருந்த ரியாக்ஷன்ஸும் ஒரு சில இடங்களில் வந்து காமெடி போர்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்ததும் செம்மையாக வந்து பண்ணியிருந்தாரு. ஆக மொத்தத்தில் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து இந்த படத்துலையும் வந்து ஆஸ் யூசுவல் செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காரு. இந்த கதைக்கு வந்து என்ன தேவையோ. ஆனால் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அதுக்கு வந்து எக்ஸ்பிரஷன்ஸும் சரி அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் டோஸாக போயிட்டு வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து கொடுத்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து இருந்தது. பட் ஓகே, இந்த படத்தில் என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணியிருந்திருக்காரு. அதே மாதிரி வந்து மமிதா பைஜூ எமோஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே வந்து செம்மையாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கேரக்டர் ரைட்டிங்கில் லைட்டாக வந்து எனக்கு ரொம்ப வீக்கான மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஆனால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த கேரக்டருக்கு வந்து கொடுத்துருந்தாங்களோ அந்தளவுக்கு வந்து செம்மையாகவே வந்து ஃபுல் ஆஃப் வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பரிதாமல் டிராவிட் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து அவர் கொடுக்கக்கூடிய கவுண்டர்ஸும் வந்து இன்டர்வல் பிளாக்ல எல்லாம் வந்து செம்மையாகவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இன்டர்வல் ப்ரீ இன்டர்வல் கிட்ட எல்லாம். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் அவர் கொடுக்கக்கூடிய கவுண்டர்ஸ் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி வந்து செகண்ட் ஹாஃபில் அவர் வந்து பிரதீப்புக்கு ஒரு ஆதரவாக வந்து சொல்லக்கூடிய மமிதா கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்களும் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே வந்து பண்ணியிருந்தார் அவரோட கேரக்டரையும். அண்ட் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் சாயா பன்கரோட பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சாங்ஸ் எல்லாமே வந்து படத்துக்கு என்ன தேவையோ அது செம்மையாகவே வந்து பண்ணியிருந்தாரு. குறிப்பாக வந்து
ஊரும் பிளட்டோட சாங் வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து செம்மையா வந்து பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து சிங்காரி அந்த பாட்டும் மொத்தம் நல்லா தான் வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ இந்த கதைக்கு ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கு என்ன தேவையோ அது வந்து சாயா பேன்கர் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருந்திருக்காரு. இது அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தான். இருந்தாலும் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு வந்து மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து படம் பார்க்கும்போது நல்லாவே வந்து தெரியுது. கரெக்டான லெவலில் வந்து மியூசிக்கும் வந்து இருந்திருக்கு. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மியூசிக் தான். அண்ட் இவங்க எடுத்துக்கிட்ட இந்த ஒரு கான்செப்ட்டுங்கிற இந்த படத்தோட கான்செப்ட்டுங்கிறது ரொம்ப பயங்கர சென்சிட்டிவான ஒரு கான்செப்ட் தான். ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு ஸோ அப்படி ஒரு கான்செப்டை வந்து எடுத்துட்டு அதை பயங்கரமாக வந்து போல்டாக வந்து சொல்லியிருந்திருக்காங்கல்ல. ஸோ அதுக்கே வந்து அந்த ஒரு கான்செப்டை எடுத்ததுக்கே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இந்த ஒரு டீமுக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் உள்ள வசனங்கள் ரொம்பவே வந்து அருமையாக இருந்தது. குறிப்பாக வந்து கிளைமேக்ஸில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் சொல்லக்கூடிய ஒரு வசனம், உங்கள் ஆணவத்துக்கு நீங்கள் வந்து கொலை பண்ணுவீங்களாடா, இவ்வளோ ரோசமா இருந்தா நீங்க பீஸ் ஆகுங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வசனமா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து மமிதா பைஜு வந்து சொல்லக்கூடிய ஒரு வசனம். மமிதா பைஜு வந்து ஒரு வசனம் வந்து சொல்லுவாங்க. நான்லாம் அவ்வளோ ஒர்த் இல்லடா நீ ஃபீல் பண்ற அளவுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வசனமா இருக்கட்டும். இந்த மாதிரி அங்கங்கே ஒரு சில வசனங்களை வந்து செம்மையாவே வந்து பிளேஸ் பண்ணி பயங்கரமாகவே வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணியிருந்தாங்க. வசனங்களும் வந்து நல்லாவே வந்து எழுதியிருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து படம் பார்க்கும்போது நல்லாவே வந்து ஃபீல் ஆயிருந்தது. நல்ல ஒரு டைலாக்ஸ் தான் எல்லாமே. அண்ட் டெக்னிக்கலா சினிமாட்டோகிராஃபி வைஸ் அப்புறம் வந்து எடிட்டிங் வைஸ்லாம் வந்து நல்லாவே அந்த படத்தை வந்து எடுத்திருந்திருக்காங்க. ஸோ வந்து அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது அவ்வளோ விறுவிறுப்பாக போயிட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இன்டர்வல் பிளாக் வந்து விட்டாங்க. பட் ஆனால் படத்தோட பிரச்சனையே எங்கே தெரியுமா? அந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் தான். படத்தோட செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு ஒரு ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் வந்து உண்மையிலே வந்து நல்லா தான் வந்து போச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து கதையை வந்து அங்கெங்கேயோ வந்து சுற்றி வளைச்சு ஒரு சில கிளைமேக்ஸ் கிட்ட வந்து எப்படி வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு ஒரு கிளைமேக்ஸை கொண்டு போயிட்டு வந்து வச்சு ஃபைனலாக வந்து முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வந்துருச்சு. கிளைமேக்ஸும் வந்து இன்னும் பெட்டரா வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு கிளைமேக்ஸுங்கிறது ஓகே. பட் ஆனால் இன்னும் பெட்டரா வந்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து பர்சனலா வந்து இருந்தது. பட் ஸ்டில் வந்து இருந்தாலும் வந்து அருமையான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த படத்துக்கு வந்து குடுத்துருந்துருக்காங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல இவங்க சுத்தி வளைச்சது வந்து ஒரு மாரியா வந்து படம் வந்து இருந்த மாரியான ஒரு ஆவரேஜா வந்து போன மாரியான ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கும் வந்து குடுத்துருந்தது. அதே மாரி வந்து இந்த படத்துல உள்ள கேரக்டர் ரைட்டிங் நான் ஃபர்ஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தேன். மமிதா பைஜோட கேரக்டர் ரைட்டிங் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு கேரக்டர் ரைட்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு வந்து பர்சனலா வந்து ஃபீல் ஆயிருந்தது. ஏன்னா வந்து அவங்க வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து லவ் ப்ரொபோசல் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு போயிட்டு அடுத்த 6 மாசத்துக்குள்ளேயே வந்து இன்னொரு லவ், அடுத்த ஒரு குழந்தை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து அவங்களோட லைஃப்ங்கிறது அங்கே அடுத்த 6 மாசத்துக்குள்ளேயே வந்து மாறும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் ரைட்டிங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து கொடுத்துருந்தது. அந்த கேரக்டர் ரைட்டிங் வைஸ் வந்து இன்னும் பெட்டராக வந்து டெப்த்து கொடுத்து வந்து எழுதியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சுவாரஸ்யமாக அந்த படம் வந்து வந்திருக்குமோ செகண்ட் ஹாஃப்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து கொடுத்துருந்தது. அதே மாதிரி வந்து அந்த ஒரு கேரக்டர் ரைட்டிங் வைஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் மமிதா பைஜோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து படத்தில் வந்து நல்லா தான் வந்து வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவோட லைஃப்பை வந்து எப்படியாவது வந்து சேவ் பண்ணி ஒரு சேஃப் ஜோனில் வந்து கொண்டு போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய போர்ஷன்ஸ்லாம் வந்து எனக்கு என்னமோ பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆன மாதிரி வந்து தெரில. ஸோ மேபி இதெல்லாம் வந்து உங்களுக்கும் வந்து தோணலாம். அதனால் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட இது எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்கேன் நெகட்டிவ் பாயிண்ட்ஸில். அண்ட் செகண்ட் ஹாஃபில் இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் வந்து எனக்கு பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ஒரு ஆவரேஜான ஒரு செகண்ட் ஹாஃப், அசத்தலான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், சொதப்பலான ஒரு செகண்ட் ஹாஃப் அப்படின்னு தான் நான் ஃபைனலாக இந்த ஒரு வீடியோவில் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன். என்னதான் அவங்க வந்து கதையெல்லாம் வந்து சுற்றி வளைச்சி செகண்ட் ஹாஃபை வந்து சொல்லியிருந்தாலும் கூட பெருசாக வந்து எங்கேயுமே வந்து லேக் ஆகலை, போர் அடிக்கலை. அது ஒரு ஆறுதல் செகண்ட் ஹாஃபை வந்து பொறுத்தளவுக்கு. அண்ட் ஓவரால் வந்து இந்த படத்தில் ஒர்க் ஆயிருந்த காமெடி அண்ட் ஹியூமர்ஸ் ஒரு சில ட்விஸ்டருக்காக இந்த படத்தை வந்து நீங்கள் தாராளமாக இந்த தீபாவளிக்கு போய்ட்டு வந்து தியேட்டர்ஸில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு தடவை. ஒரு டீசெண்டான ஒரு வாட்ச் அப்படின்ற ஒரு கேட்டகரிஸில் வரக்கூடிய ஒரு ஃபிலிம் தான் இந்த ஒரு டியூட் படம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸை மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனால் அப்படியே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோ வேற ஒரு விமர்சனத்தோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ். கிரிஞ்சா இருக்கா ஒன்று சொல்லி குத்தோம்ல, அடுத்தவன் ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பார்க்குறது தானே இப்போ ட்ரெண்டே.